வரவு செலவு திட்ட யோசனைகள் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. வளமான பொருளாதாரத்தை மேலும் பாதுகாத்து மக்களின் அர்ப்பணிப்பிற்காக அவர்களுக்கு நற்பயன்களை பெற்றுக் கொடுப்பதற்கான வரவு செலவு திட்டமாக 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை காணலாம். வரவு செலவு திட்டத்துக்கு பதிலாக லஞ்சம் வழங்கும் திட்டமாகவே நாம் இதனை காண்கின்றோம். இன்றைய தினம் தேசிய லஞ்சம் வழங்கும் தினம் என கூறலாம். தேர்தல் குறித்து அரசாங்கம் அச்சம் கொண்டுள்ளமையினால் இந்த லஞ்சத்தை வழங்கி இருக்கின்றது. மக்களுக்கு வழங்குகின்ற சலுகைகளை லஞ்சம் என்று கூறுவதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு கூறியவர்களே இவ்வாறு கூறுகின்றனர். எதிர்கட்சியில் உள்ள இதயம் உள்ளவர்களுக்கும் அரசாங்கத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வரவு செலவு திட்டத்தில் 2 விடயங்களை நாம் எதிர்பார்த்தோம். அதில் ஒன்று, உற்பத்தியை ஊக்குவிக்கின்ற கைத்தொழில் வளர்ச்சிக்கு இந்த நாட்டு பொருளாதாரத்தை திருப்ப வேண்டும். இந்த வரவு செலவு திட்டத்தில் அது உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. முழு நாட்டு மக்களை நிர்கதிக்குள்ளாக்கின்ற அச்சத்தையும் நிவாரணமின்மையை அதிகரிக்கின்ற ஒரு வரவு செலவு திட்டம் இன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற வரவு செலவு திட்டம் ஒன்று உலக வரலாற்றில் இல்லை. இது எனக்கும் உங்களுக்கும் பொருத்தமான வரவு செலவு திட்டம். வயல், கடல், கரை, கடையோரங்களில் இருக்கின்ற அனைவருக்கும் சிறந்ததொரு வரவு செலவு திட்டம். அகுவே மாலு லேல்னே மாலு ஆடியே காமதே හැමෝටම හොඳ අයවැයක්. එක්සත් ජාතික පක්ෂය හැටියට අපි දකින්නේ මේක කන්දක් විලිලා மலையொன்றை பிரித்து எலிக்குஞ்சொன்றை வழங்குகின்ற வரவு செலவு திட்டமாக நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் இதனை காண்கின்றோம். ஏதாவது ஒன்றை கொடுத்ததாக காட்டுகின்றனர். இதயத்திற்கும் புத்திக்கும் பொருத்தமான வரவு செலவு திட்டம் என்று அமைச்சர்கள் கூறுகின்றனர். இதனை ஆழமாக நோக்குகின்ற போது இது பாரிய ஏமாற்று வேலையாகவே காணப்படுகின்றது. நாங்கள் கடந்த 5 வருடங்களாக 8% பொருளாதார வளர்ச்சியை நோக்கி சென்றுள்ளோம். இவ்வாறான பொருளாதார வளர்ச்சி இருக்குமானால் ஏன் மற்றவர்களுக்கு அதன் நன்மைகள் சென்றடைவதில்லை என பலரும் வினவுகின்றனர். இந்த பொருளாதார வளர்ச்சியின் நன்மைகளை தற்போது பலருக்கும் பெற்றுக் கொடுக்க எம்மால் முடியும். ஏனையோர் சந்தையை மையமாக கொண்டு முன்னெடுத்த பிரவேசத்திற்கு பதிலாக அரசு துறையை மையமாக கொண்டு நாம் பதிலளிக்கும் வகையில் இதனை சமர்ப்பித்துள்ளோம். தேர்தல் ஒன்றும் இதனுடன் தொடர்பு படுகின்றது என்றால் எந்தவித தவறும் கிடையாது. தேர்தலை அடிப்படையாக கொண்டேனும் இவ்வாறான வரவு செலவு திட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளமை மக்களுக்கு சலுகைகளை பெற்றுக் கொடுக்கின்றது.